பைக்கில் இளம் பெண்ணோடு சென்ற மருத்துவ இளைஞர். சம்பவ இடத்திலேயே பலியான இளம் பெண். பல அடி தூரத்திற்கு பறந்து விழுந்த டியூக். மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற போது மரணமடைந்த இளைஞர். இருவரும் தலைக்கவசம் அணிந்திருந்தும் பலியான பரிதாபம். பெட்ரோல் டேங்க் நொறுங்கிய நிலையில் பதற்றம். ஈரோடு மாவட்டம் பவானி அருகே வரதநல்லூர் பகுதியில் தொப்பூர் தேசிய நெடுஞ்சாலையில் ஈரோட்டில் இருந்து மேட்டூர் நோக்கி அரசு பேருந்து ஓட்டுநர் சசிகுமார் பேருந்தை ஓட்டிச் சென்றார். அப்போது KTM டியூக் பைக்கில் எதிர் திசையில் இளைஞரும் இளம் பெண்ணும் வந்து கொண்டிருந்த நிலையில் அரசு பேருந்து மீது நேருக்கு நேராக மோதி கோர விபத்து நேரிட்டது. விபத்தில் இளம் பெண் நிகழ்விடத்திலேயே பலியானார். அக்கம் பக்கத்தினரால் மீட்கப்பட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட அந்த இளைஞரும் பரிதாபமாக உயிரிழந்தார். சம்பவ இடத்திற்கு வந்த பவானி காவல்துறையினர் இளம்பெண்ணின் உடலையும் அந்த இளைஞரின் உடலையும் மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். விசாரணையில் அந்த இளைஞர் கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தை சேர்ந்த 27 வயதுடைய தேஜஸ் என்றும், அந்த பெண் நீலகிரி மாவட்டத்தை சேர்ந்த 24 வயதுடைய ஜெயஸ்ரீ என்பதும், தேஜஸ் பெங்களூருவில் உள்ள தனியார் மருத்துவமனை ஒன்றில் பிசியோதெரபி மருத்துவராக பணிபுரிந்து வந்ததும், கோவையில் உள்ள நண்பர்கள் வீட்டில் உள்ள நிகழ்ச்சியில் பங்கேற்றுவிட்டு திருவனந்தபுரத்திற்கு சென்று கொண்டிருந்த போது விபத்து நேரிட்டு பலியாகி இருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. விபத்து குறித்து போலீசார் விசாரித்து வருகிறார்கள்.